ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் மீதமான இட்லி வச்சு ஒரு சூப்பரான மசாலா இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், மீடியம் சைஸ் கேப்சிகமாக 1/4 கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டையுமே நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு. இது ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்து விட்டுக்கலாம். இப்போ உளுந்தும் நல்லா செவந்ததும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து விட்டுட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை இந்த அளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாம் 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து விட்டுட்டு இது நல்லா கொதித்து வரணும். அது வரை இருக்கட்டும். இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் நான் மீதமான இட்லியை இந்த மாதிரி பீஸாக சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்து விட்டுட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலா எல்லாமே இட்லியில் நல்லா ஏறணும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் போல் ஆகிருக்கு. இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்ச கேப்சிகம், ஆனியன் கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி எல்லாம் தூவிட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட மசாலா இட்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஊற்றின இட்லியில் கூட செய்யலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.